ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தன்னுடைய பிரதான கிருபை எனக்கு உங்களுக்கும் உண்டாயிருந்தபடினாலே விதியத்தில் சபையாய் கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தந்து என்னையும் உங்களையும் கூட தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே தேவசன்னியானத்திலே அழைத்து கொண்டு வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத ஒரு பாக்கியத்தை தேவனாய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கூட கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல கிருபை எண்ணி நானும் என் ஆண்டவராகிய தேவனுக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பாடி துதி செய்யக்கூடிய நல்ல கிருபையை கூட தேவனாய கர்த்தர் நமக்கு தந்தார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சமயமானது ஆண்டவருடைய நல்வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற சமயம் வேலையுமா இருக்கிறது. கர்த்தர்தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தந்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக தேவனாய கர்த்தர் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 23வது வார்த்தையின் முன்பகுதியை தேவனாய கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளில் பிரசங்க வாக்கியமாக திருவார்த்தையாக தேவனாய கர்த்தர் தாமே தந்திருக்கிறார். அவைகளை தியானிப்பதற்கு தேவனாய கர்த்தர் தாமே எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனாய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாறு நான் தேவ சமூகத்தில் நான் வேண்டி நிற்கிறேன். யோவான் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். முன்பகுதியை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக நல்ல வாய்க்கிட்ட வச்சு நல்ல சரியா வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் போதும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தேவனாய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்வான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரத்தில் எல்லாரும் நானும் நீங்களும் அல்லது இன்றைக்கு இயேசுவை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற இயேசுவை அறிந்திருக்கிற மக்கள் எல்லாரும் நாங்கள் இயேசுவிடத்தில் அன்பாக இருக்கிறோம், இயேசுவிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இங்கே இயேசு என்ன சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிற பொழுது யார் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிற பொழுது யார் ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை அவர் சொன்ன காரியங்களை யார் கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கு திட்டமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, இயேசுடைய பிள்ளைகள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லது நாங்கள் அப்படியாக திருச்சபை மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் கை கொள்கிற பொழுதுதான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஆண்டவரிடத்திலே அன்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்படி நாம் அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அவரிடத்திலே அன்பாக இல்லை, அவர் சொன்னபடி நாம் நடந்து கொள்ளவில்லை, செய்யவில்லை என்று சொன்னால் நாம் அவரிடத்தில் அன்பாக இல்லை என்று சொல்லி அர்த்தம். நான் அன்பா இருக்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னிடத்தில் அன்பா இல்லை என்று சொல்லிவிடுவார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை கூட 24வது வசனத்தை கூட நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அங்கே அப்படிதான் சொல்லி இருக்கிறது. வாசிக்கலாம், வாசித்து பாருங்க. என்னில் அன்பாயிராதவன் என்னுடைய வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்ப யார் அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம், யார் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிற பொழுது யார் இயேசுசாமி சொன்னதை தங்களுடைய வாழ்க்கையில கை கொள்கிறார்களோ, அதன்படி செய்கிறார்களோ, நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆமாம், நாம் ஒரு இடத்தில் அன்பா இருந்தால் அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்வோம், நாம் செய்வோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் அவரிடத்தில் நமக்கு ஒரு அன்பு இருக்கிறது, அவர்களை நாம் நேசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று சொன்னால் அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்வோம்,
நம்ம அவங்க சொன்னதை அப்படியே நம்ம அப்படியே கேட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை செய்யாதேன்னா அதை செய்யவும் மாட்டோம், செய்யனா உடனே என்ன செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஒரு இடத்துல அன்பா இல்லை என்று சொன்னால் அவர் சொல்லுகிற இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு சரி சரி அப்படியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம போயிடுவோம்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் அல்லவா. அப்படி நாம் காணப்படக்கூடாது. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்ன செய்வான், அவன் என் வசனத்தை கை கொள்வான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு செய்வான் என்று சொல்லி தெளிவாக நமக்கு இங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நீ எங்களை கூப்பிட்டும், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நீங்க என்னை கூப்பிட்டும் நான் சொல்லுகிறபடி நீங்க செய்யலையே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 46வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, என்ன சொல்லி இருக்கிறது பாருங்க. லூக்கா 6:46. ஆமா, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும், என்னுடைய தலைவரே, என்னுடைய தேவனே, என்னுடைய கர்த்தாவே என்று நீங்கள் சொல்லியும், என்னுடைய எஜமானே என்றெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆண்டவர் இடத்துல என்ன சொல்லுங்க, நல்ல அவரை அப்படியே பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை கொண்டு அவரோடு கூட நீங்கள் என்ன செய்யலாம், இடையப்படலாம், நல்ல காரியம் தான். ஆனாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா சொல்றபடி நீங்க செய்யலன்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீங்க வருத்தமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படக்கூடாது. நமக்கு வேதத்திலே ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்களோ, அவருடைய அப்போஸ்தலரை கொண்டு நிருபங்களிலே நமக்கு என்ன எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த வேதாக புஸ்தகம் எதை சரி என்று சொல்லுகிறதோ, எதை சரியில்லை என்று சொல்லுகிறதோ, அவைகளெல்லாம் நாம் அப்படியாக அறிந்திருக்கிறோம். நாம் காலாக்குறைக்கு அவ்வப்பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம், நாம் ஊழியக்காரர்கள் மூலமாகவும் நாம் என்ன செய்யப்படுகிறோம், போதிக்கப்படுகிறோம். வேத பகுதிகளை வாசித்து அவர்கள் நமக்கு அதை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள், அதை பகுத்து போதிக்கிறார்கள். அதனுடைய உள்ளான சாரம் என்ன, அர்த்தம் என்ன என்பதை நமக்கு சொல்லுகிறார்கள் தானே. அப்ப நம்ம என்ன செய்யணுமா, அவைகளெல்லாம் நாம் என்ன கவனமாய் கேட்டு செய், இப்படி செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிற காரியங்களை, போதிக்கப்படுற காரியங்கள் நம்ம கண்டிப்பா உடனே என்ன செய்யணும். நம்ம ஒரு ஆண்டவருக்கு அன்பா இருந்தா உடனே நாம் நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது. செய்யாதே அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் தான், தலையே போனாலும் என்ன செய்ய மாட்டோம், அதை நம்ம செய்ய மாட்டோம் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. அப்படி செய்யலன்னா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி 49வது வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்க. அதே அதிகாரத்தில் 49வது வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறது. என்னதான் ஆண்டவரத்தில் அன்பா இருக்கேன்னு சொன்னாலும் சரிதான், அது பிரயோஜனம் அல்ல என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க 49 வாசிங்க வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் அவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. ஆமா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனமற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும், அது நிக்காது. அது ஆண்டவரின் சமூகத்தில் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு வேணா நம்ம கூட சொல்லலாம். ஆமா, ஆண்டவருக்கு அன்பா இருக்கிறேன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொன்னபடி செய்யல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரத்துல அன்பா இல்லை, அந்த அன்பா இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த காரியம் வேஸ்ட், வீணா போவோம், அது நிக்காது அப்படின்னு சொல்லி அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படினால ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார், அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அவருடைய வேத புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் போதிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள், அல்லது வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்வா. அப்படி நீங்கள் வேதம் வாசிக்கிற பொழுது அந்த வேத பகுதி உங்களுக்கு என்ன சொல்லுகிறது, என்ன உங்களுக்குள்ளா இருக்கிற தூய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் அதை குறித்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய ஆவிக்குரிய காதுகளினாலே நீங்கள் என்ன செய்யணும், கவனித்து கேட்டு நீங்கள் அதன்படி செய்ய
நீங்க ரொம்ப பொறுப்பா இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார் அல்லது மெச்சிக்கொள்வார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. யாக்கோபு 1:22 முதல் சில வசனங்களை நீங்க எடுத்து வாசி பாருங்க. அப்போ வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை இருந்திருக்கிறோம், அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை இருந்திருக்கிறோம், நிருபங்களை நாம் வாசிக்கிறோம், முழு வேதாகமத்தையும் நாம் புரட்டி புரட்டி வாசிக்கிறோம். ஒரு வருஷத்துல சிலர் சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துல 7-8 தரம் 10 நேரம்லாம் நான் என்ன செஞ்சிருந்தேன், வேதத்தை வாசித்து முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துல ஒரு தரம் வாசித்து முடிச்சா பெரிய காரியம் என்று நாம் சொல்லுவோம். அதற்காக தான் சில காரியங்கள் நமக்கு ஒழுங்கல் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அட்டவணைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாசிக்கும் அட்டவணைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியாவது குறைஞ்சபட்சம் வாசிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு தடவை வாசித்தாலும் சரி, 1000 தடவை வாசித்தாலும் சரி, வாழ்க்கை முழுவதும் வாசித்தாலும் சரி, வாசித்தபடி நடக்கல அப்படின்னா நம்ம தேவனிடத்துல அன்பாக இல்லை. யார் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வேத புத்தகத்தில் நமக்கு தெளிவுற எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 22 முதல் ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து நீங்க வாசிப்பாங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் தன் கண்ணாடியில தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமா, ஆமா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காதுல வலது காதுல கேட்டு இடது காதுல விட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. வலது காதுல கேட்டு நல்ல இதயத்தில் வச்சு அதை கொஞ்சம் ஆலோசித்து அதை கொஞ்சம் கருத்தா நம்ம அதை குறித்து நம்ம என்ன அதுன்னு நமக்குள்ள உணர்ந்து பார்த்து இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது, இதன்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதாவது கை கொள்ளணும்னா வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கணும், நான் போதிக்கப்பட்டபடி இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா அறியணும் என்று சொல்லி இந்த பகுதியெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறது காரியமா? யார் அன்பா இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நாம் அன்பா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் தேவனே நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை கூட வாசிப்பார்கள். நம்ம ஆண்டோட வார்த்தையின்படி நடக்கலைன்னா அது வேஸ்ட், வீணுன்னு அங்கேயும் என்ன செய்திருக்கிறது. மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் எழுதப்பட்டு கோயிலுக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம், ஆவியில களி கூர்ந்து மகிழ்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், நல்ல பாட்டு படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஆண்டவருக்கு அது பிரியம்தான், ஆண்டவருக்கு அது சந்தோஷம்தான். ஆனாலும் நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இல்லைன்னா அது அவருக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பா இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அதை தான் பார்த்துக்கிட்டே போகிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது இல்லை 6 மார்க்கு 7-6-7 மார்க்கு 6-7 மார்க்கு 7-6 அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய். ஆமா, நீங்க மாயக்காரங்க அப்படின்னு அங்க எழுதியிருக்கு. சொன்னபடி ஆண்டவர் சொன்னபடி கேட்க நீங்க செய்யல, வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீங்க யாரு? மாயக்காரங்க, மாயமாலம் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கணும். அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நிருபத்தில். அப்போ மாயக்காரர்கள் என்னன்னு சொன்னாங்க, அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்போ
ஆண்டவர் சொன்னபடி அவர்களிடத்தில் அன்பு வசனத்தின்படி நடக்கிறது தான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது என்று இன்றைக்கு பிரசங்க வாக்கியத்தில் நாம் பார்த்தோம், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையில என்ன செய்யல, ஆண்டவர் மேல அன்பு இல்லை, நம்ம மாயம் பண்ணுதோம், நம்முடைய அன்பு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அதை கர்த்தமா இருக்கிற முந்தின பகுதிகளை நீங்க வாசித்து பார்த்தா இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கல, மனுஷர்களுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போய்த்து எனக்கு வீணாக ஆராதனை செய்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான்னு அன்று குறிப்பா சொன்னது போல, மனுஷர்கள் வேதத்தில் சொல்லாத காரியங்களை பயபக்தின்னு இந்த ஜனங்களுக்கு போதிச்சு வச்சிருந்தாங்க. அவைகளை கை கொள்ளுங்களை இவங்க கருத்தா இருந்தாங்க. சாத்தான விட்டுட்டான். சரி, இது ஆண்டவர் சொன்ன வசனம் இல்லை, ஆண்டவர் சொன்ன காரியம் இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிந்திருந்ததுனால அவன் என்ன செஞ்சுட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது அவன் விட்டுட்டான். அவங்க ஆராதனை செய்யட்டும், ஆடட்டும், பாடட்டும், காணிக்கை கொடுக்கட்டும், என்னமும் செய்யட்டும், ஆவியில நிறையட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும்ப்பா. ஆனா இவர்கள் பயப்படுகிற காரியம் மனுஷருடைய காரியமா இருக்கிறது, மனுஷர்கள் போதிச்ச காரியமா இருக்கிறது. இது ஆண்டவருடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அறிஞ்சிருக்கிறதுனால அவனை விட்டுருதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் இந்த முந்தின பகுதிகளில் நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை இவங்க கை கொள்ள முடியல. அன்னைக்கு இருந்த பரிசேயர் போன்றவர்கள், ஆசாரியர்கள் போன்றவர்கள், வேதபாரர்கள் போன்றவர்கள் மக்களுக்கு அதை முக்கியப்படுத்தல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிஞ்சு இப்படி சொன்னார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனால் ஒன்று பிள்ளைகளை சொல்லாதவர்களுக்கெல்லாம் நம்ம வைராக்கியம் பாராட்டிட்டு ஆண்டவரை இப்படி இப்படி செய்யணும்னு சொன்ன காரியத்தில் இப்படி இப்படி செய்யாத, இப்படி இப்படி உன்னோட வாழ்க்கை இருக்கணும்னு நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம சரியா இல்லைன்னா எப்படி நம்ம ஆண்டவரத்தில் அன்பா இருக்கிறோம், அது சரிதானா என்று இன்றைக்கு நமக்கு கேள்வி எழுப்பப்படுகிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோதரிப்போம். ஆமோஸ் புஸ்தகத்தில், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி அவர் சொல்லியபடி நம்முடைய வாழ்க்கை இல்லாமலும், அவருக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறபடி நம்முடைய காரியங்கள் எல்லாம் இல்லாமலும் நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம், அவர் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறோம். ஞாயிற்றுக்கிழமைன்னா சரியா நான் ஆலயத்துக்கு போயிடுவேன், எல்லா காரியத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன், பின்னுக்கு தள்ளி வச்சிருவேன். ஆண்டவருடைய ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் தானே, சொல்றாங்க தானே, அது நல்ல காரியம்தான். ஆனா ஆராதனைக்கு போயிட்டு ஆண்டவர் சொன்னதை காது கொடுத்து கேட்டு அதுபடி செய்யலைன்னா அது ரொம்ப வருத்தம், அது எனக்கு பிரியமில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். வாசி பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வரைக்குள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. வாசிங்க. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. ஆமா, நீங்க பண்டிகை கொண்டாடுறீங்க, அது கொண்டாடுறீங்க, இது கொண்டாடுறீங்க, ஆராதனை செய்றீங்க, நீங்க ஆசரிக்கிறீங்க, எனக்கு ஆராதனை செய்கிறீங்க, ஆனா எனக்கு அது பிரியமா இல்லை. ஏன்னா நான் சொன்னபடி நீங்க செய்யல அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. வாசிங்க. உங்கள் தகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் எனக்கு படைச்சாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் சோத்திர பலிகளையும் நான் நோக்கி பறக்க மாட்டேன். நீங்க என்ன காணிக்க செலுத்தினாலும், எவ்வளவு காணிக்க செலுத்தினாலும், அதிகமாக செலுத்தினாலும் நான் என்ன சொல்றேன் நீங்க கவனித்து கேட்க மாட்டேங்கீங்களே, கேட்டு அதுபடி நீங்க செய்ய மாட்டேங்கீங்களே. எவ்வளவு காணிக்க கொடுத்தது, அந்த காணிக்க, இந்த காணிக்க, தோத்திர காணிக்க, உற்சாக காணிக்க, வருத்தனை பண்ணி காணிக்க, இந்த வார்த்தையை கவனமா கேட்காதவங்க, இல்லை கவனமா கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காதவங்க, எது சரி எது தப்புன்னு கவனித்து கேட்காதவங்க, போதிக்கப்படுகிற பொழுது கவனம் செலுத்தாதவங்க, அல்ல கேட்டாலும் கேட்டுட்டு அதுபடி நடக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு காரியமா இருக்கும். பொருத்தனை பண்ணுவாங்க, எதுக்கு பொருத்தனை பண்ணணும்னு கூட தெரியாம இவங்க பண்ற தப்பான காரியத்துக்கு, இவங்க பண்ற தவறான காரியங்களுக்கு, இவங்க பண்ற அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு என்ன செய்வாங்க, இவங்க ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு நடந்தா
நான் உமக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் செய்தேன், கோயிலுக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் செய்தேன், சர்ச்சுக்கு இப்படி ஒரு நல்ல காரியம், ஆலயத்துக்கு நான் இப்படி ஒரு நல்ல காரியம் செய்தேன், இவ்வளவு கொடுக்க, லட்சம் கொடுக்க அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன செய்வார்கள், ஆண்டவருக்கு பொருத்தனையும் பண்ணுவாங்களாம். அப்படி ஒருத்தர் பொருத்தனை பண்ணாருன்னு கேட்க நான் கேள்விப்பட்ட ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீண்ட கால விசுவாசி, சபையில இருக்கிறார், ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக ஒருவரை ஏமாத்தி ஏற்றி, ஒருவரை மிரட்டி உருட்டி, ஒரு தப்பான காரியத்தை அவங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்வதற்காக இவர் தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருக்கிறார். இந்த காரியத்தை எனக்கு சாதகமா அவனுக்கு பாதகமா முடிச்சு தந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை, எத்தனை லட்சமோ தெரியல, நான் அதை உங்களுக்கு காணிக்கா தருவேன்னு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருக்காரு. ஊழியக்காரருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஊழியக்காரர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு நம்ம பார்த்துக்கிட வேண்டியதான். அப்போ அவரை கூட்டு 2 தட்டு தட்டி மண்டையில் 2 கொட்டு கொட்டி, சகோதரனே இது தவறான காரியம், இது தவறான வழியில் வருகிற சம்பாத்தியம், இது நமக்கு வேண்டாம்பா, இது கர்த்தர் எப்படி இதை கேட்பாரு, உங்க ஜெபத்தை கேட்பாரு, இதுக்கு ஒரு பொருத்தனை வேற நீர் பண்ணியிருக்கிறா அப்படின்னு அவரை கடிந்து கொண்டு அவரை சீர்படுத்த வேண்டியதெல்லாம காரியம். இவரும் அவரு தப்பான வழியில சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தா இவர் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிடுவாரு காணிக்கைங்கிற பேர்ல. எங்க ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறார், அவரு ஒரு இடவாடு தொழில் செய்கிறவராக இருந்தாரு. அப்போ முதல்ல ஒரு பார்ட்னர் இருந்திருக்கிறாரு, அவரு கொஞ்சம் நேர்மையான மனுஷனா, உண்மையுள்ள மனுஷனா இருந்திருக்கிறாரு. அவரு பொய் புரட்டு இல்லாம அந்த காரியத்தை சரியா செஞ்சிருக்காரு. அவரு மறிச்சு போன பிற்பாடு கூட 2 பேரு துணைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க உண்மையில்லாத ஆட்களா இருந்திருக்கிறாங்க. பொய்யும் புரட்டியும் சொல்லி, கூட்டி குறைச்சி சொல்லி அதிகமான லாபம் நமக்கு கிடைக்கணுங்கிற நோக்கத்தோடு கூட அவர் செயல்பட்டு இருக்கிறார்கள். இவர் அதுக்கு ஒத்து போகலன்னு இவரை கட் பண்ணிட்டாங்க. இவர் வருத்தப்படல. நம்ம கடவுள் சமூகத்துக்கு போயிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்துட்டு நம்ம இப்படி பெரிய லாபத்துக்காக பொய் புரட்டெல்லாம் சொல்லி அங்கேயும் இங்கேயும் பித்தலாட்டம் பண்ணி நம்ம பெரிதான ஒரு காரியத்தை நம்ம செய்யறது எவ்வளவு வருத்தமான காரியம் அப்படின்னு சொல்லி அவரு நமக்கு அந்த தொழில் நடந்தாலும் சரி நடக்காட்டும் சரின்னு விட்டுட்டாரு. வீட்டம்மா கூட சொன்னதாக ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நீங்க இப்படியெல்லாம் உண்மையா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் நடக்கவே நடக்காது அப்படின்னு. அவங்க கூட கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டாங்களா இல்லை வெறுப்பேற்றி விட்டாங்களான்னு தெரியல, சொன்னாலும் அவர் உறுதியாக அப்படி நான் ஒன்றும் கள்ளத்தனம் பண்ணி நான் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அதை செய்யாம தன்னை காத்து கொண்டார். ஹல்லேலூயா! இதுதான் சரி, இதுதான் சரி. வேதம் என்ன சொல்லுகிறது? கள்ள போஜனம் வாய்க்குள்ள போல போகுது, பல்கை கற்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தீமை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? இப்படி திருட்டுத்தனமா தொழில் செஞ்சு கடைசியில மாட்டிக்கிட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஆவிக்குரியவங்க, கிறிஸ்தவங்க தான். சொல்லுகிறதுக்கு வெக்கமாகவும் வருத்தமாகவும் கூட நமக்கு இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை நான் என்ன சொல்றேன்னு கேட்டு அதன்படி நடப்பா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் என்ன போதிக்கப்படுகிறோம், சபையிலே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள், எது சரி, எது நேர்மையானது, எது நீதியானது, எது அன்பானது, எது பயபக்திக்குரியது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்று நாம் பகுத்து போதிக்கப்படுகிற பொழுது அதுல நம்ம கவனமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆமா, சயின்ஸ் அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. ஏன் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலன்னு இன்னொரு காரியமும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 5:10 தேவட்டப்படி எடுத்து வாசிக்கலாம். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனே, ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவன் அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுறவர்களை வெறுக்கிறார்கள். உண்மையை சொல்ற ஊழியக்காரன் ஆகாதவன், உண்மையை போதிக்கிற ஊழியக்காரன் ஆகாதவன், கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன், இது தப்புன்னு சொல்றவன் ஆகாதவன். அப்ப இப்படி இருந்தா நாமும் ஆண்டவருக்கு ஆகாதவர்களாகத்தான் இருப்போம். அப்படி நம்ம ஆகாதவர்களாக போய்விடக்கூடாது.
நாம் அவர் சொல்லுகிறதை கேட்டு கை கொள்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏசாயா 1:13 கூட வாசித்து பார்க்கலாம். ஆண்டோட வார்த்தையை கண்ணம் பண்ணாமல் நம்ம எவ்வளவுதான் காணிக்க அவருக்கு கொடுத்தாலும் அது வீண் காணிக்கைன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு வீணான காணிக்கை எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னதாக ஏசாயா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், எழுதி கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஆனால் தேவன் பிள்ளைகளை நம் வீணாக கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாகவும் காணிக்கை வீண் காணிக்கையாகவும் இருந்து விடக்கூடாது. வாசிக்கலாம். இனி வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுகிற எனக்கு அருவருப்பா இருக்கிறது. மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் ஆமா கூப்பாடு போடுவீங்கப்பா. எனக்கு காதை அடைச்சிக்கிட்டு ஓடி இருக்கும் போல இருக்கு, எனக்கு சகிக்க முடியல. அதனால வீண் காணிக்கைகளை கொண்டு வராதிங்க அப்படின்னு என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டு தூபம் காட்டுறது எனக்கு அறுவர். பார்ப்போம், தூபம் காட்டுறது யார் வேலைன்னு சொன்னா அன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்களுடைய வேலை, மேடையில் நிற்கிற ஆசாரியர்களுடைய வேலை. அப்போ அந்த ஆசாரிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தூபம் பயபக்தியா இருந்து பரிசுத்தமாக இருந்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களில் ஊழியக்காரர்களுக்கு அதன்படி செய்யாதபடிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க நல்லா பார்க்கிறாருந்தா அவங்க தூபம் காட்டியிருக்காங்க, ஊழியம் செஞ்சிருக்காங்க. அதான் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான் என்று எழுதின வேத வாக்கியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்தோம். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 21 23 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் அடிக்கடி வாசித்த பகுதி தான். நாம் அங்கே வாசித்து பார்க்கிற பொழுது பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லிட்டாரு. அன்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம மோட்சத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், அவருடைய வசனங்களை கை கொள்ளணும். வசனத்தை கை கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும், மோட்சத்துக்கு போக முடியும் என்று சொல்லி அங்கே தெளிவாக எழுதியிருக்கு. இல்லைன்னா நம்ம மேலே போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. பெரிய உழைக்கால வந்து பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் செய்யலாம். வானத்திலிருந்து அக்னி வருஷிக்கலாம், பூமியில பலத்த அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்யலாம், பெரிய கூட்டத்தை சம்பாத்தியம் பண்ணிடலாம். ஆனா அப்படிப்பட்ட ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அவர் கீழே இருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட சொன்னபடி நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க மோட்சத்துக்கு போக முடியாது. அக்கிரம செய்யக்காரர்களே அகன்று போங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. 21 முதல். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் ஆமா பரலோகத்துக்கு போக மாட்டான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட அன்பா இருக்கிறது எதுக்காக, அவர் வசனத்தை எதுக்கு கை கொள்ளணும்னா நம்ம மோட்சம் போகணும். அதனால வசனத்தை கை கொண்டாதான் மோட்சம் போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற, அவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற நினைக்கிற ஒரு காரியமாக அது நமக்கு இருக்கு. இல்லைன்னா நம்ம மோட்சம் போக முடியாது. வசனத்துக்கு மாற நம்ம ஜீவியம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்கு சப்பை கட்டு கொட்டக்கூடாது. மாறா நம்முடைய காரியங்களை நம்ம இருந்துக்கிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடாது. ஆமாம், ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிங்க. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டு வருகை நாளில் எடுத்துக்கொள்ளப்படுவதா இருக்கட்டும் அல்லது மோட்சத்துக்கு போகிற ஒரு அனுபவமா இருக்கட்டும். வாசிங்க. அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? ஆமா. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? ஆமா. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆமா. அப்பொழுதுதான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி
எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா. அப்போ ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப முக்கியமானது அவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படி செவி கொடுத்து அப்படியே கீழ்ப்படுகிறது தான். அதில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அப்படி கீழ்ப்படுகிறது தான் காரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் கேட்டு நடந்து ஒரு சின்ன காரியத்தை, எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மோட்சம் போக முடியாதுன்னு எழுதியிருக்கு. ஒரு காரியத்தை விட்டுட்டாலும் நம்ம மோட்சம் போக முடியாது. ஒரு போதனையை விட்டுட்டாலும் நம்ம மோட்சம் போக முடியாது. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 16, 17 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு, மோட்சம் போறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. அதற்கு ஆண்டவர், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா என்ன செய்ய, கற்பனைகளை கைக்கொள்ளினார், என் வசனத்தை கைக்கொள்ளுன்னு அங்கேயும் சொன்னாரு. உனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்க வசனத்தை கைக்கொள்ளு, வேத புத்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறத கைக்கொள்ளினாரு. அப்ப எவையெல்லாம் சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் நல்ல விவரமா அவனுக்கு சொன்னாருன்னு அங்க எழுதி போட்டிருக்கிறது. என்ன சொன்னாரு? கொலை செய்யாதிருப்பாய், விபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ஒரு தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதை விளக்கமா சொல்ல பொழுது அந்த வந்தவர் சொன்னாரு 20ஆம் வசனத்துல, அந்த வாலிபன் பொழுது நல்ல இளைஞன், அவர் என்ன சொன்னார் சொல்லப்போது, இவர்களை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்குன்னு கேட்டாரு. குறைவு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அந்த காரியத்துல அவரு ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்படியல. ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாத்தையும் சரியா கை கொண்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட ஒரு வாலிபனாக இருந்தார். நல்ல வாலிப பிராயத்துல பயபக்தியா பரிசுத்தமா இருந்து எல்லா நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் கை கொண்டார். நமக்கு கிறிஸ்டின் பிரமாணம் தரப்பட்டிருக்கிறதா, நாம எல்லாத்தையும் கை கொள்றோம். ஒண்ணுல நம்மகிட்ட குறை இருக்கு அப்படின்னா அந்த ஒரு குறையினால நம்ம மோட்சம் போக முடியாதுன்னு எழுதி போட்டிருக்கிறது. ஆண்டவரத்துல அன்பா இருக்கிறோம்னா வசனத்தை கை கொள்ளணும்னு அர்த்தம். எதுக்கு ஆண்டவர் வசனத்தை கை கொள்ள சொன்னாரு அப்படின்னா, விசேஷமா நம்ம மோட்சத்துக்கு போகணும். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் இறைவனை அறிஞ்சிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி தெரியல எனக்கு. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். கடைசியில் 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் விசுவாசியாக இருந்து அல்லது ஊழியக்காரர்களாக இருந்து போதிச்சு புத்தி சொல்லி தியாகம் பண்ணி கர்த்தருக்கு இடைவிடாமல் ஆராதனை பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு ஏதோ ஒரு காரியத்தில் மட்டும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு. அதை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வாலிபனுக்கு சொன்ன மாதிரி எப்படியோ சொல்லிக்கிட்டே இருக்காது. அதை நம்ம மாற்றிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மோட்சம் போக முடியாதுல்ல. இது எவ்வளோ வருத்தமான காரியம். இம்மக்காகவா நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்தால் அவர்கள் அறியாதவர்களை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று கொரிந்தி புத்தகத்திலே தேவநாயகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ வாசித்து பாருங்க. 16, 17. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினார் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 21 முதல் 23 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் ஒரு குறை இல்லாம நம்ம மாறணுமா? அப்ப அதுக்கு வேத வசனத்தை கை கொள்ளணுமா? வேத வசனத்தை கைக்குள்ளதான் நம்ம சற்குணரா மாறுவோம். எல்லா வசனத்தையும் கண்டிப்பா கை கொள்ளணும், எதையும் விட்டுறக்கூடாது. எல்லாம் நமக்கு தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம கைக்குள்ள சற்குணம், நம்முடைய சற்குணம் உண்டாகும், நற்குணம் உண்டாகும். அதுல நம்ம என்ன செய்வோமா? பூரணப்பட முடியும். பூரணப்பட்டுதான் நம்ம மோட்சத்துக்கு போகணும். அறகுறையா இருந்துக்கிட்டு போக முடியாது. நான் பாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேண்டாம் விட்டுருன்னு இல்லை, இதை கைக்கொள்ளுன்னு சொல்ற காரியத்தை கைக்கொள்ளாம இருந்துக்கிட்டு ஆமா பாவின்னு சொல்லி பரலோகம் போக முடியாது. வாசிக்க
வாசிங்க அடுத்து. அதற்கு இயேசு, அதற்கு இயேசு நீ பூரண சற்பனனாய் இருக்க விரும்பினாய். போய் உனக்கு உண்டான வேலை அவனுக்கு தரித்திரத்துக்கு கொடு. ஆமா. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆமா. பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமா. அந்த வாலிபன் மிகுந்த ஆசீர்வாதனாய் இருந்தபடியால் ஆமா இந்த வார்த்தையை கேட்டபோது ஆமா துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு நம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்ற ஒரு காரியத்துல நம்ம குறைவாக இருந்துட்டோம் அப்படின்னா, செய்யாதேங்கிற காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, செய்யன்னு சொல்கிற காரியத்தை நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இங்கே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனத்திற்கு எழுதப்பட்டவர்களுக்கு மாறான எல்லாவற்றையும் விட்டு நம்ம திரும்பணும். அதான் மனம் திரும்புகிற காரியம். ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் நம்ம விட்டுட வேண்டிய காரியங்கள், மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில். காலங்கள் கடந்து போயிருந்தாலும் 40-30 வருடங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருந்தாலும், தேவனுக்கு ஆராதனை செய்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும், நாம் விட்டுவிட வேண்டிய காரியம், வசனத்தின்படி இன்னும் விட்டுவிட வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கும். அதை நமக்கு எந்த வகையிலாவது கர்த்தர் நமக்கு சொல்லுவார். நமக்குள்ள இருக்காரு, அவர் போதிப்பாரு. அப்படி போதிக்கப்படுகிற பொழுது நம்ம அதை விட்டுறணும். விட்டுறதுல தீவிரமாக இருக்கணும். 27 வாசித்து பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ஆமா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். எல்லாம் நீங்க எதெல்லாம் என்னோட வசனத்தை கை கொள்கிறதுக்காக நீங்க எவைகளெல்லாம் இழந்து போனீங்களோ அவைகளெல்லாம் நான் உங்களுக்கு திரும்பவும் நான் தந்து அவைகளோடு கூட நான் என்ன செய்வேன்? நித்திய ஜீவனை நீங்க சுதந்திரத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி 29 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. கடைசியில் எல்லாத்தையும் நீங்க நூறத்தனையும் அடைந்து அதோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. வசனத்துக்காக நம்ம பாடுபடுறோம். அதை கை கொள்ளுகிற பொழுது நமக்கு பாடுகள் உண்டாகிறது. மனிதர்கள் நம்மை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள், பிரிந்து விடுகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள், நம்மை தூசிக்கிறார்கள், நம்மை துன்பப்படுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள், உருட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். சாத்தானும் நம்மளை தனிப்பட்ட முறையில் உள்ளே புறமும் அதிகமாக தாக்குறான், பாதிக்கப்படுகிறான். பரவாயில்ல, வசனத்துக்காக கர்த்தர் சொன்னதுபடி நடக்கணுங்கிறதுக்காக, நம்ம அறிஞ்ச சத்தியத்துக்காக நம்ம இவ்வளோ பெரிய தீங்கு அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை மாற்றி ஆண்டவர் நம்மளை நிறைவுபடுத்துவார்னு தான் வேத பகுதி சொல்லுகிறது. அதோடு கூட நமக்கு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமாப்பா. எதெல்லாம் வேண்டாம்னு வசனம் சொல்லுதோ அதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். எதெல்லாம் கை கொள்ளணும்னு சொல்லுதோ அதுக்கு எவ்வளவு பிரச்சனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதுல நாங்க ரொம்ப உறுதி உள்ளவங்களா இருக்கோம். நகை போடக்கூடாதுன்னு வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. நான் நகை போட மாட்டேன். மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. நான் மூலிகை ஞானஸ்தானம் எடுப்பேன். இந்த உலகத்தோட ஒட்டி வாழக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நான் இந்த உலகத்தோட ஒட்டி என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன். வேலை செய்யற இடத்துல கை சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவா போதுக்கு. அதனால ஒரு சின்ன குண்டூசியா இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், என் சொந்த காரியங்களுக்காக வேலை ஸ்தலத்திலிருந்து நான் எடுத்துட்டு வர மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், தவறான வருமானங்களுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் வசனத்துக்கு மாறா நான் நடக்க மாட்டேன், என்னை காத்துக்கொள்வேன். இதனால எனக்கு எவ்வளவு லாஸ் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது தான் இருக்கணும் தான் இந்த காரியம் நமக்கு சொல்லப்பட்டுகிறது. அப்போ வசனத்தின்படி நடக்காமல் இருக்கிறது தான் நம்ம இந்த காலத்தில் நம்ம அவரை மறுதளிக்காமல் இருக்கிறது. பேதுரு அவர் இருந்த பொழுது மறுதளிச்சார்னு சொல்லியிருக்குதானே. அப்ப இந்த காலத்துல ஆண்டவரை மறுதளிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது அப்படி வசனத்தின்படி நடக்காது, வசனத்துக்கு மாறா நடக்கிறது. இதான் ஆண்டவரை மறுதளிக்கிறது.
மத்தேயு 10:33 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 10:33. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு நானும் அவனை என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் மறுதலிக்கிறது தான் என்னது? ஆண்டவர் வசனத்தின்படி நம்ம நடக்காது நான் அவரை மறுதலிக்கிறது. அப்ப பேதுரு அன்றைக்கு மறுதலித்தார், நாம் இன்றைக்கு ஆண்டவரை மறுதலிக்கிறோமா? கூடாது என்று சொல்கிறதை நாம் செய்கிறோமா? செய் என்று சொன்னதை செய்யாமல் இருக்கிறோமா? அப்ப நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிறோம். அவர்களை பார்த்து ஆண்டவர் அக்கிரமை செய்யக்காரர்களே அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேன் என்று எழுதியிருக்கிறேன். மத்தேயு 25:21. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே. யார் உண்மை உத்தமமான ஊழியக்காரன்? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து கை கொண்டு யார் போதிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள். அவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர்களை பின்பற்றுகிற விசுவாசிகள் தான், அல்லது அவர்கள் கீழே இருக்கிற ஊழியக்காரர்கள் தான் மோட்சம் போக முடியும். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தம உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனா இருந்தாய், அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாக மாற்றுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:35 கூட வாசி பாருங்க. மத்தேயு 24:35. வானந்தும் பூமியும் ஒளிந்து போம். ஆமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒளிந்து போகாது. அதன்படி நடந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம். ஒரு வசனம் தான் இருக்கு. அதன்படி நம்ம நடந்தோம்னா அது ஆசீர்வாதம், அப்படி இல்லைன்னா அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:19 அதை வாசி முடிக்கலாம். ஆனால் அப்படி நான் போதிக்கிறவர்களாக இருக்கட்டும், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், அதை கேட்கிற தேவனுடைய ஜனங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்யணுமா? வசனத்தின்படி போதிக்கணும். வசனத்தை நம்ம கை கொள்ளணும். அப்படி கை கொள்ளுகிறது தான் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறது என்று கர்த்தர் இன்றைக்கு பார்க்க முடியாத தேவனாகிய கிருபை செய்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். வாசி. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாக மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்று பண்ணுவான். நம்ம பார்வைக்கு அது சின்னதா தெரியலாம், ஆனா ஆண்டவர் பார்வை அது பெரிய காரியம். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம என்ன செய்யணுமா? ரொம்ப கவனமாக, சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் வார்த்தை நமக்கு பிரசங்கப்பட்டிருக்கு, போதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படினால நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை கண்டிப்பாக கருத்தாக கை கொள்ளணும் அல்லது விட்டுவிடணுங்கிற உணர்வு நமக்கு அதிகமாக வேணும். அப்படி நம்மளை காத்துக்கொள்வோமானால் நாம் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகளாக இருப்போம். அவர்கள் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள். ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய வசனத்தை கை கொள்வான், என் வசனத்தை கை கொள்வான் போல நாம் அவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்களே பூரணப்பட்டு மோட்சம் போய் சேர்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். அவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் கிறிஸ்தவர்களாக தேவ சுகமத்தில் இருக்கிறதும், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதும், வாழ்கிறதும் முக்கியமான காரியம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு சுகமாக வாழ்வதற்காக மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இருக்கிற இந்த போஜ ராஜ்யத்தில் நாம் போய் சேர்வதற்காகவும் என்றென்றும் அவரோடு கூட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவசமூகத்தில் காணப்படுவதற்காகவும் தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அல்லது கிறிஸ்துக்களாக வந்திருக்கிறோம். இல்லை புறஜாதிகளாக இருந்து தேவனை அறியாதவர்களாக இருந்து இப்பொழுது தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எதற்காக வந்திருக்கிறோம், எதற்காக அவருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும்,
என்பதை கொஞ்சம் பார்ப்பதற்கு கத்திருந்த நாளில் உதவி செய்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் வசங்களை கைக்கொள்வான் என்று சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.